ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிடி சார் படம் எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிடி சார் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட ஹீரோவான இப்போ பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிடி சாராக இருக்கார். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு மேஜிக் வால் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறாரு. அந்த வால் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலில் எந்த விஷயத்தை எழுதினாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி பசங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இப்போ பாதி அவர்களோட வீட்டு எதிரிலேயே அனிகா சுரேந்தர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம இப்போ பாதி அவர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட காலேஜ்லேயே வந்து பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்காக இடுப்பு தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று ஒரு நாள் போட்டு போயிட்டு வராங்க. வரும்போது ஒரு 4 பசங்க வந்து இவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வைரலாக பரவுது எல்லா இடத்துலையும். இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னும் போது இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து சொல்லுது, 4 பேர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, நான் அங்கேருந்து வந்துட்டேன், அந்த பசங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க வீட்டில் இருக்கவங்க கம்முனு தப்பு உண்மையில தான், நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டு போனேன் அப்படின்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, தப்பு பண்ணது என்னமோ அவனுங்க, ஆனால் எல்லாரும் நம்மள குறை சொல்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைஃபே வெக்ஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணு. ஒரு நாள் திடீர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு 21 வயசு பொண்ணோட பாடி ஒன்று இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்றாங்க. அங்கே போய் பார்த்தா இறந்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா, எதுக்காக இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ அவர்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் உண்மையிலேயே மியூசிக் ஒர்க்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். அது ஒரு பாசிட்டிவாகவே பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடிக்காக நம்ம வந்து பட்டிமன்ற ராஜா அவர்களை போட்டிருந்தாரு. அவர் ஒரு 2-3 சீனெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு அந்த காமெடி. அதாவது அவர் டைசனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. காமெடி பார்ட்டுக்கு ராஜா அவர்கள் கொஞ்சம் கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு 5 நிமிஷம் சீன் இந்த லேடிஸ் எல்லாம் பேசுவாங்க. அதாவது இவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க போகும்போது இவங்க அம்மாவாக வராங்க திவ்யதர்ஷினி. அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க, எதுக்கடா இந்த மாதிரி பண்ணுற, தினம் நாங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் பெண்களான நாங்கள், ஆனால் அதெல்லாம் நாங்கள் தள்ளி அனுசரித்து தான் போயிட்டுருக்குறோம், ஏன்டா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற அப்படின்னும் போது ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசும், ஒரு ஆட்டோக்காரன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு சீன் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப உருக்கமாக நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி படத்தோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதாவது இந்த படத்துக்கு இதுதான் கதையா அப்படின்னு நம்ம ஒரு விஷயமாக தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே முதல்ல இந்த மேஜிக் வால் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ஓகே வேலை இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்க போகிறாங்க போல இவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அனிகா சுரேந்தர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறாங்க, ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி இப்போ கதை நவருமா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி கதை போயிடும், அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவர்கள் வந்து காஷ்மீரா பர்தேசி அவங்க தான் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க, 2 பொண்ணுங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் செத்தாக தான் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இது பார்த்தியா அப்படின்னும் போது ஹீரோ அவர்கள் அதை பார்க்காம அதுக்கு பக்கத்தில் எழுதின இன்னொரு விஷயத்தை பார்த்து அவங்களுக்குள்ள லவ் சாங் ஒன்று போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுவும் படத்தோட கதை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்க 2 பேருக்கு லவ் செட் ஆகிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வைக்கிறாங்க. திடீர்னு பார்க்கும்போது அவங்க அப்பா பயங்கரமான ஆள், இப்போ கதை இதில் தான் நவர போகுது அப்படின்னு பார்த்தா அதுவும் கதை கிடையாது. அப்படி இந்த படத்துக்கு இதுதான் கதையா அப்படின்னு தேடி ஒரு வழியாக ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவில் தான் நமக்கே தெரியுது இவங்க பைரவா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையே ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஒன் சைடு ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. அதாவது பெண்கள் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பெண் அவளுக்கு வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பெண் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தெரியல. எவ்வளோ நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம் நம்ம, ரேப் கேஸ்க்காக நிறைய பேர் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க, பெண்கள் நிறைய பேர் வந்து பாலியல் தொழில் பண்ணுறதெல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ 2 தரப்புலையுமே பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு காரணம் அதே பெண் தான் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பவரில் இருக்கக்கூடியவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த கான்செப்டில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி படத்தில் தேவையில்லாத சீனு, அதே மாதிரி தேவையில்லாத ரோல், தேவையில்லாத கேரக்டர், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்தாலே
கிட்டத்தட்ட பாதி படத்தை வந்து சுருக்கியிருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக எதை நோக்கி போகுது அப்படின்றது தெரியல. உதாரணத்துக்கு இந்த மேஜிக் வால் அப்படின்றாங்க இல்லையா, இந்த மேஜிக் வாலுக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரியவே இல்லை. அது எதுக்காக அப்போ அந்த மேஜிக் வால் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே வருது. அதே மாதிரி ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சராக வராங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க பாடம் எடுத்து பார்த்துல கிளாஸில். ஸோ அப்புறம் எதுக்கு அவங்க இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றது தெரியல. சரி, அட்லீஸ்ட் கதைக்கு இந்த இடத்துக்கு அவங்க பயன்பட்டாங்க அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது. சரி, இதெல்லாம் போக ஆதி அவர்கள் பிடி சாராக இருக்கார் இல்லையா, அவர் எதுக்காக பிடி சாராக இருக்கணும்? வேறு ஏதாவது இருக்கலாம் இல்லையா, எதிர்த்த வீட்டுக்காரனா கூட சண்டை போடலாம் இல்லையா, எதுக்கு பிடி சாராக இருக்காருன்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரம், வில்லன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜன் அவர்கள் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் நினச்சா கவர்மெண்ட்டே மாற்றிடுவேன், எல்லார் தலையத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்றாரு. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்றதுக்கான எந்த ஒரு சீனுமே படத்தில் கிடையாது. தன்னை தானே ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் அவரே வாயில் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி முனிஷ்காந்த், பாண்டியராஜன், பாக்யராஜ் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் வராங்க. இவங்க யாரையுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும். அதாவது 2.5 மணி நேரம் படத்தில் நம்ம இந்த படத்தில் குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சா 4 மணி நேரத்துக்கு குறை சொல்லலாம். அந்த அளவுக்கான லாஜிக் மிஸ்டேக் இருக்குது இந்த படத்தில். கிளைமேக்ஸ்லாம் ஒரு உருட்டுனாங்க பாருங்கள். இந்த ஜெய்பீம் கதையெல்லாம் கொண்டு வந்து விட்டாங்க உள்ள. கோர்ட் ஆர்கியூமெண்ட்டு அது இதுன்னு பயங்கரமான கோர்ட் ஆர்கியூமெண்ட் இருக்கணும். எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட தோற்றது கிடையாது அப்படின்ட்டு, அதாவது லா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கேஸ் எடுக்க வராங்களாம் இந்த கேஸை. அந்த அளவுக்கு ஒரு உருட்டுனாங்க. இதெல்லாம் போக இன்னொரு உருட்டுனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செத்த பொண்ணு சாவலை அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், எதிரில் கேஸ் போட்ட ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனோட ஒரு பெரிய ஒரு ஓனர், ஒரு சேர்மேன், அவர் மேலே நீங்கள் கேஸ் போடுறீங்க, போலீஸு எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஒரு ஆள் மாறாட்டம் ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு எப்படி கவர்மெண்ட் அவ்வளோ இதுவாக இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் அப்படின்றத, அதாவது இறந்து போன பொண்ணு இதுதானா அப்படின்றத அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணாமலே விட்டுருமா? சரி, ஓகே. இப்போ இறந்ததாக சொன்ன பொண்ணு இவ்வளோ நாள் எங்கே தங்குச்சு அப்படின்ற அந்த விஷயமா நமக்கு சொல்லலை. இப்போ என்னோட இன்புட் என்னென்னா, இப்போ அதே பொண்ணு பேரில் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கலாமே நீங்கள். பிடி சார் பார்ட் 2 எடுத்துருக்கலாமே நீங்கள் இதை வச்சு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கேவலமாக படம் எடுத்தாலும் பார்க்குறது நாங்கள் தயாராக தானே இருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை? மொத்தத்தில் இந்த பிடி சார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பாப்பா அவர்கள் நடிச்சிருந்தார் அப்படின்னாலே அது கொஞ்சம் ஹியூமராக காமெடியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது பண்ணி நடித்த படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் காமெடி பண்ணாமல் நம்ம பட்டிமன்ற ராஜா அவர்களை வந்து காமெடி பண்ண விட்டாங்க. சரி, ஓகே. அட்லீஸ்ட் அவரையாவது கொஞ்சம் இன்னும் 2-3 சீனுக்கு காமிச்சிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவரே 2 சீனுக்கு மேலே காட்டவே இல்லை. கேட்டால் இது ரொம்ப சீரியஸான படம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் கடைசியில் ஒரு மெசேஜ் மட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி வச்சுருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைரவாவில் 1 ஸ்பூனும் ஜெய்பீமில் 1/2 ஸ்பூனையும் போட்டு இவங்க ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கடுப்பான ஃபஸ்ட் ஹாஃபு, ரொம்ப கொடூரமான செகண்ட் ஹாஃபு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பிடி சார். இதில் கடைசியில் வேறு நம்ம இப்போ பாதி அரெஸ்ட் பண்ணியெல்லாம் வேறு கொண்டு போகிறாங்க. பார்ட் 2க்கு லீடாக என்னன்னு கூட தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.